ஹலோ 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 ஹலோ. இங்கே சரியா டவர் கிடைக்கல. உடஞ்சதுல பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க. அங்கேதான்டா டவர் கம்பி ஊண்டிட்டு இருந்தாங்க. நீ வரவே வேணாம். சரி, இது செக் பண்ணிக்குவா. இது ஒர்க் ஆகுமான்னு பாத்துக்க. 1க்கு 2 வச்சுக்கிற தப்பு இல்லம்மா. மைக்குப்பா இந்தாங்க. இந்தரு அந்த கையில வச்சிருக்கா பாரு, அந்த மைக்கு பொண்டாட்டி மாதிரி, இது கொழுந்தியா மாதிரி. எதை வச்சு சொல்ல? அது கனெக்ஷனோட இருக்குது, கனெக்ஷன் இல்லாம இருக்க அவ்வளவு. இப்ப இதுவே நான் வச்சு பேசிக்கிறேன் சார். அதே வச்சுக்கிறது நல்லது. ஹலோ செக். செக் கிடையாதுமா, கேஷ் சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளவு நேரம் பேசணும்? காலையில 5:30க்கு முத பஸ் வரும், அது வரைக்கும் பேசு. நீங்க வருவீங்களா? நான் ஏன் வர்றேன்? அப்ப ஆடேக்கார் வருவாரா? அவரும் வர மாட்டாரு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? ஆமா, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நட அண்ணன், அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோம். ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காங்க, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உரிச்சு குடிச்சிட்டு வந்துறான்னு இருக்கா. இது நம் குடும்பம் தானே நடுவர் அவர்களே. நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சே. நீ கொஞ்சம் முன்னாடி போயிருமா? ஆக்சுவலா நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. சுடுகாட்டுல. நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம இறந்தேன். கிட்னி நல்லா இருக்கா? கிட்னி நல்லா இருக்கா? ஒரு கிட்னி நல்லா இருக்கு, ஒரு கிட்னி கெட்டு போச்சு. மஞ்சுநாதன்னா நுரையீரல் நல்லா இருக்கா? அண்ணா உங்களுக்கு மண்ணீரல், கல்லீரல் உங்களுக்கு நல்லா இருக்கும். எங்க அண்ணன்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு தான் எப்படி இருக்கு? உங்களுக்கு வயிறு பிரச்சனை தீர்ந்துருச்சா? தேவையில்லாம எங்களை எதுக்குமா கேக்குற? ஓம் பிரச்சனையை போய் பாருமா நீ. இவனுக்கு வயிறு பிரச்சனை நல்லா இருக்கா, அவனுக்கு நல்லா இருக்கா, அவனுக்கு நல்லா இருக்கா. மண்ணீரல் உனக்கு என்ன தெரியும் மண்ணீரலை பத்தி? நீ பெரிய நரசா டாக்டரா? ஹாய், எல்லாம் நீங்க நல்லா இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. ஹாய் கா, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓகே, இப்போ நான் பேசுவேன் சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாமின் தமிழ் அன்னையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். எல்லாம் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க. பாப்பா வயர அத்து விட்டு போவோம். ஆமா, நான் அத்து விடுவேன், நீங்க கனெக்ட் பண்ணிடுவீங்க. அங்கிட்டு போயிருங்க, அதான் நல்லது. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாரு வச்சுக்க, அத 2 கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு கடை, கோயிலுக்கு போனா செருப்பு கடை, ஹாஸ்பிடலுக்கு போனா உறுப்பு கடை, பல சாமியாட்ட போனா கற்ப கடைங்க. அங்கதான் காலம் தெரியுது இல்ல? அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடி சாமி, புள்ள குடி சாமினா கொடுத்து விட்டானே பேர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுது சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் ரவி, என்ன நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணும். தட்டுடா கைய, தட்டுடா கைய. சத்தியமான வேணாம் சார். அதையே ஃபாலோ பண்ணு. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுறீங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரி டலந்திருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதா கேக்குறீங்களா? சிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேக்குது. கவர்ல கரெக்டா கொடுக்க நடுவர். ஆமா, உங்கள்ட்ட கொடுத்து விட்டு ஒத்தஞ்சத்துல மார்க்கெட்ல படுத்து கிடப்பேன். வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில வந்திருக்கா, நீ எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் ஊர்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியேற பயமல கணக்கு கரெக்டா சொல்லுதா? நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கக்கூடிய நடுவர். ஆரம்பிச்சாங்கடா. ஸ்பெஷலாக பேடுக்கும் கீபோர்டுக்கும் இன்கிரிமென்ட் போட்டு கொடுக்கக்கூடிய நடுவர். தட்டுன உனக்காக பேசுறேன். வீடியோகாரருக்கும் சேர்த்து போனஸ் கொடுக்கக்கூடிய நடுவர். உங்களை வர்ணிச்சு யார் பேசணும்?
அது எங்க ராசிமா அப்படி என்னன்னா ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருந்தா தான் போனஸ் கொடுக்கணும். நாங்க ஒரே வருஷத்துல டீமை மாத்திடுறது எங்க பழக்கம் அப்படி. அதெல்லாம் விடாது கருப்பு சார். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மூந்தா பூ வாசனை வரும். இந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும். நான் உங்களை வர்ணிக்கணும். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் நிமிந்து பாருங்க. நடுவுல அடுத்த முன்னாடிலாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. இப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சள் பாருங்க, எங்க சின்ன பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியும் தெரியும். யாரு இவங்களா? எங்க கண்களை காட்டுங்கடா. ரவி என்ன கண்ண பாருங்க. இவங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தெரியுமா? பனைமரத்துல சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவனை பகல்ல பாதுகாக்க முடியாது, இவனே ராத்திரில பாதுகாக்க முடியாது, உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. எங்க அண்ணனு கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு கண்களை காட்டுங்கடா. அந்த காசு வாங்குறதுக்கு எல்லார் கண்ணையும் பார்க்க வேண்டியது இருக்குடா. விதிய பாருங்கடா, சுண்டாது அப்படி. சச்சன்னா பாட்டு, ஜானகினா பாட்டு, சிவாஜனா ஆக்ட், பட்டிமன்ற நடுவர் தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு இன்னைக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க. இது சக்கரையா? மோசமான வியாதி அந்த வியாதி. ஏன் சார்? யாருக்கும் வரப்படாது. என்னாச்சு? எனக்கெல்லாம் வந்து 8 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் செக் பண்றேன். சரி. போன மாசம் போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துட்டு இது மாதிரி ஒரு கப்பு கொடுத்து யூரின் எடுத்துட்டு வாங்க சார்னாங்க. நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை தொடர்ந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கியா, பூரா ஒளிவிச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தேன். எப்போ வரும். நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பேன் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப புடிச்சுக்கிட்டு நான் நிறுத்து பார்த்தா டெஸ்ட் சொல்ல போறாங்க. மஞ்சுநாதனை கூட்டிட்டு போனேன். இவனை பார்த்த உடனே நர்ஸ் 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில கொடுத்துச்சு. இவன் உள்ளே இருந்து கத்துறான், நர்ஸ் நிறைஞ்சிருச்சு, என்ன பண்றது? வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கும். ஆனா சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா சொந்த பந்தம் தான் முக்கியம், பாசம் தான் முக்கியம்னு சொல்ற கௌதமியால தான் சார் முடியும். அப்படியா? அண்ணா நீங்க 4 வச்சுங்கண்ணே, நீங்க 5 வச்சுங்க. சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலா புருஷன் விருது வாங்கணும். சுதி படிதான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுங்க, நீங்க 4 வச்சுங்க. அது என்ன மணிடா? அது அப்படியா? கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படி பாடுவாங்க. நீங்க 5 வச்சுங்க, நீங்க 4 வச்சுங்க, நீங்க முடிஞ்சது வச்சுக்கோங்க. நீங்க 0.1 வந்து இப்ப எக்கோ வச்சீங்க. 0.1 நீங்க பொட்டு வச்ச. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. ரவினாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பாவம் கால் வலி. எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு. இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து சொந்த பந்தம் முக்கியம் இல்ல, பாசம் முக்கியம் இல்ல, சொத்து தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் பேசுறாங்கல்ல. மிஸ்டர் மஞ்சுநாதன், ஒரு விஷயம் சொல்றேன். எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உடைச்சாலும் செருப்பு வீட்டு வாசல தான் முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் பொம்பளையாள் சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்ட முன்னாடிதான் ஒட்ட முடியும், புரடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் மிகப்பெரிய நடுவரா இருந்தாலும் தங்கத்தை ஊசி வாங்கினா தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் ஜவுளிக்கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம தான் பிறக்கும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க, 6 அடியில தான் புதைப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு தான் எடுக்க முடியும், சொந்தமா வாங்கி வீட்டுல வச்சிருக்க முடியாது. நீங்க பெரிய ஒயிட் அண்ட் ஒயிட் நடுவரா இருந்தாலும் நேரா வீட்டுக்கு போனவனே குழந்தைங்க பிள்ளைங்க கூட தான், பிள்ளைங்க மனைவி கூட தான் தூங்க முடியும், சுடுகாட்டுல தூங்க முடியாது. அதுவே சுடுகாடு தானே. புதுசா சுடுகாட்டுல தூங்குறேன். கட்டு சார், வாழ்க்கைய பத்தி ஒரு விஷயம் தான் சொல்றேன். பனைமரத்துல ஏறா நொங்கு, வழிக்கு விழுந்தா சங்கு, அவ்வளவுதான் வாழ்க்கை. அதை விட நான் சொல்றேன் தெரிஞ்சுக்க, எந்திரிச்சா சோறு இல்லாட்டா அரிசி. சார் நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுங்க. அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசையா சொத்து சம்பாரிச்சாலும் அசைஞ்சாதான் பயன்படுத்த முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. நீ தெரிஞ்சுக்க, எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்காட்டா பால். நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேட்டுங்க. கட்டின மாலை சாமிக்கா செத்தவனுக்கு பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டவனுக்கு தெரியாது. அதை ஞாபகம் வச்சுங்க. இதை விட சுருக்கமா சொல்றேன் தெரிஞ்சுக்க, எந்திரிச்சா நம்ம வேலைய நம்ம பார்க்கலாம்,
எந்திரிக்கான்னா நம்ம வேலையை 4 பேர் பாத்துருவாங்க, நம்ம வாட்டில இருக்க வேண்டியது. இந்த மாதிரி இதான் வாழ்க்கை. இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனை வச்சு வாழறது யாரு? அந்த லூசுதான். பூக்கடை வாங்கி தர வக்கலால புருஷனை வச்சு வாழறது யாரு? பூக்கடைக்கார முன்னாடி தான் வாங்கி தர மாட்டேன், எடுத்துக்கிட்டுருவான். அடேங்க அப்பா, வந்ததுல பணம் தான் பேசிக்கிற பண பேய் மாதிரி. பாச பறவைகளை பாத்திருக்கீங்களா? இந்த 2 பறவைகள். இது எத்தனை தண்டி பறவை? ஒரு பறவையும் பறந்து போச்சுன்னு வச்சுக்க, பறக்கிறது பெருசு இல்ல. சார் ஒரு சிரிக்க முடியல. நான் கேக்குறேன் சார், மனைவி இவ்வளவு கழுவி ஊத்துறாருல, மனைவினால பிக்கல், மனைவினால பிடிக்கல், மனைவியே பிடிக்கல, அப்ப ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? சத்தியமா பண்ணக்கூடாதுடா. பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு பேசுறீங்கல்ல, நிம்மதியை தொலைச்ச இடத்துல திடமா ஏன் இந்த ஊர்ல தெரிறீங்க? தேடுனம்மா, வேற ஒருத்தி வர்றா. யாரு? அவ தங்கச்சிங்க. இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன் சார். விடிய கேட்பேன் சார். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். நான் ஜெயந்தி அக்கா வீட்ல சாப்பிட்டுட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் கருப்புசாமி வீட்ல இருந்துட்டே போவேன். ஒரு நிமிஷம். டேய் கருவாப்பையில, என்ன சிரிப்பு? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? டேய் நான் யாரா உனக்கு? 3 பேரும் அத்தை. நான் யாரு? அத்தடா. சித்தியா? டேய் அவன் சித்திங்கற. டேய் இங்க பர்றா. நான் யாரு உனக்கு? அத்தை. சித்தியா? வந்தவனே இத பார்த்து சிரிச்சாங்கா. அழகா சிரிக்கிறானே. கருவாப்பையில தான் நகை போட்டா எடுப்பா தெரிவானே. நமக்கு 2 பொம்பளை புள்ள இருக்கே, ஒத்த பிள்ளை இந்த பையில குடுக்கலாம்னு நினைச்சேன். எப்ப மஞ்ச நான் பேச்ச கேட்டு சிரிச்சானா அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது முடிவு பண்ணிட்டேன் சார். அவனு வந்தவனே உன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, உன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணான்னு முடிவு பண்ணிட்டான். கல்யாணம் ஆயிடுச்சானே உங்களுக்கு எல்லாம்? இல்ல கல்யாணம் ஆகாத செட்டு. கல்யாணம் ஆகல, ஒரு புள்ள இருக்கா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல 60 கல்யாணம் ஆன மாதிரி இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு தடவை தான். கேக்குற கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. தருதலையை தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள் அறிவலைக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டார்கட கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. கட்டிக்க கைய பெண்கள் நல்ல ஜோர கை தருங்க. மனைவிங்கிற உறவு. மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார போயலாக்குனது யாரு? மனைவி. சும்மா இருந்தவங்க எங்க பிடிச்சிட்டு யார்? மனைவி. எங்க உங்க ஆளுங்க கை தட்ட சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே தட்டுவாங்க. அப்பா நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாங்க. ரோட்ல போற ஒருத்தங்க மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்குறாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, கண்ணாடியும் பொண்டாட்டி ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்து கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டியா? உங்களுக்கு வாக்கப்பட்டதே பெரிய விஷயம். ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, கல்யாணம் பண்ணிட்டு வர மனைவி இவ்வளவு குறை சொன்னீங்களே, ஒரு விஷயம் தான். வெறும் இட்லியை எல்லா ஆண்களும் சாப்பிட்டு பாருங்க. வெறும் இட்லியை சாப்பிட்டா சுவை இருக்குமா? இருக்காது. சட்டினியை தொட்டாதான் இட்லியோட சுவையே தெரியும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி ஆண் மாதிரி, சட்டினிங்கிறது பொண்ணு மாதிரி. ஒரு இட்லி எப்படி சட்டினியை தொட்டா சுவை சேர்க்குதோ, அதே மாதிரி ஒவ்வொரு புருஷனுக்கும் வாழ்க்கையில சுவை சேர்க்கிறது மனைவிங்கிற உறவு. தட்டுக்க கைய பெண்கள்லாம் நல்லா தட்டுக்க. பாத்தீங்களா? தட்டுவாங்க. இல்ல இட்லிங்கிறது ஆம்பளை மாதிரி. ஆமா. சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எஸ். புருஷ மாதிரி பொண்டாட்டி மாதிரி. ஆமா. இட்லி வெறும் இட்லியை சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது, தெரியாது. அந்த பொண்டாட்டிக்கிற சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். ஆமா. சில சட்னி ஊசி போயிருது, என்ன பண்றது? சிலர் பல சட்னி சாப்பிடுறான். தேங்காய் சட்னி சாப்பிடுறான், தக்காளி சட்னி சாப்பிடுறான், புதினா சட்னி சாப்பிடுறான், சிலர் பொடி வச்சு சாப்பிடுறான், சிலர் சாம்பாரை போட்டு பிணைகிறான். இத்தனையும் ஒரே வீட்டுல கிடைக்காது. நான் ஒரு நாளைக்கு ஒரு சட்னி தான் வைப்பேன். அப்படி இல்லம்மா, சாப்பிடுற மாதிரி ருசி பார்த்து சாப்பிட்டானா என்ன பண்றதுன்னு தான் கேக்குறேன். நான் சொல்றேன் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? கண்டக்டர் சீட்டு மாதிரி, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் உட்காரலாம், போயிட்டே இருக்கலாம். திருமணத்திற்கு பின்பு உள்ள ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? டிரைவர் சீட்டு மாதிரி, ஒருத்தர் தான் உட்கார்ந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும், பஸ்ஸையும் ஓட்ட முடியும். தட்டுக்க கைய பெண்கள் இவ்வளவு குறை சொல்றீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை ஆம்பளைக்கு கண்டக்டர் சீட்டு மாதிரி, யார் வேணாலும் உட்காரலாம், யார் வேணாலும் போகலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் டிரைவர் சீட்டு மாதிரி, அவர் மட்டும் தான் உட்கார முடியும். எனக்கு ஒரு சந்தேகமா, ஷிப்டுக்கு ஷிப்ட் டிரைவர் மாறுறாரு, என்ன பண்றது? சந்தேகம் வரத்தானே செய்ய. நீங்க நிறைய பேர் சிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஷிப்ட் டிரைவர் இருக்காருன்னு. நான் என்ன பண்றது? ஒரு பஸ்ஸுக்கு 4 டிரைவர் ஓட்டுறான். மெட்ராஸ் போகையில ஒருத்தன் ஓட்டுறான், வரையில ஒருத்தன் ஓட்டுறான், விழுப்புரம் தாண்டி ஒருத்தன் ஓட்டுறான். தெரியுமா சார்? ஒவ்வொரு வீடும் செங்கலால் கட்டப்படவில்லை,
ஒவ்வொரு பெண்களால் தான் கட்டப்படுது, ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப சில வீட்டுல விரிசல் விடுது என்ன காரணம்? புருஷங்கிற கொத்தனார் சரியில்லைன்னு அர்த்தம். பொண்டாட்டிங்கிற சித்தாள் சரியில்லை சார். பொண்டாட்டி வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமா, பொண்டாட்டி ரொம்ப முக்கியம் சார். எப்படி சொல்லுங்க சார்? தங்க பண்றாடே யாரு பெத்த பிள்ளைகளோ எங்களை போட்டு கும்பிச்சிய கொள்றாங்க. போங்கடா, பரிச்சை முடிஞ்சிருச்சாடா. நான் கேக்குறேன் சார், ஆக்சிடென்ட் ஸ்கூட்டி ஆகுதா, ஆண்கள் ஓட்டுற வண்டி ஆகுதா? என்னைக்காவது தமிழ்நாட்டுலக்கா எத்தனை நியூஸ் பாத்திருக்கீங்க? என்னைக்காவது ஸ்கூட்டி மோதி எத்தனை பெண்கள் யாரும் இறந்து போயிருக்காங்களா? பெண்கள் ஓட்டுற வண்டி என்னைக்கு வாழ்க்கையும் சரி வண்டியும் சரி நிதானமா ஓட்டக்கூடிய பெண்ணுங்கிற ஒரு தட்டுக்க கைய பெண்கள்லாம் வண்டியில நீங்க தான் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த பொம்பளைய வண்டி ஓட்டுற மட்டும் தயவு செய்து சொல்லாத. ஏன் என்னாச்சு? இதுக்கு ஓட்ட ஆரம்பிச்சுதான் ஆக்சிடென்டே ஆக ஆரம்பிச்சு. விழுந்த உடனே வர்றவன் என்ன பண்றான்? பொம்பளை பொண்ணு விழுந்துச்சு ஓடி போய் தூக்குறாங்க. பழைய விழுந்துட்டான்னா திமுரு பிடிச்ச நாய் ஓட்டுறான் வண்டிய, தண்ணிய போட்டு ஓட்டுறான். அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைய ஓட்டுற ஓட்டு ஆடாடாடாடா அக்கிரமா. வைத்தறிச்ச கொடுமை. நேத்து ஒரு லேடி ஸ்கூட்டர்ல போச்சு. சரி, ஸ்கூட்டியில போட்டது என்னை அப்படி திரும்பி பார்த்து சிரிச்சிச்சு. நான் பின்னாடியே பைக்கில் போனேன். 3 கிலோமீட்டர் போச்சு. அது பைக்கை நிப்பாட்டிச்சு, பக்கத்துல போய் நான் நிப்பாட்டினேன். மறுபடியும் என்னைய பார்த்து அப்படி சிரிச்சிச்சு. கிட்ட போனேன், சொன்னிச்சு பாரு உங்க பொண்டாட்டியோட தான் சார் வேலை பார்க்கறேன் அப்படின்னு. அதோட மண்ணை வாரி தூக்கிட்டு வந்தேன். வைத்தறிச்ச கொடுமை, பெரும் கொடுமை. பணம் பணம்னு மஞ்சள் பேசினாரே, அவர் எவ்வளவு பெரிய பாசக்கார அண்ணன் தெரியுமா எனக்கு? அப்படியா? எங்க வீட்டு கும்பாபிஷேகத்தை எனக்கு பட்டு சேலை வாங்கி கொடுத்தாரு. இல்லன்னு சொல்லுங்க. நான் கேட்டனா, அண்ணன் எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் தான் சொன்னேன். என் கூட பிறந்த அண்ணன் இல்லன்னு எனக்கு, அவனுக்கு தங்கச்சி இல்லன்னு எனக்கு வாங்கி கொடுத்தான். இல்லன்னு சொல்லுங்க. உனக்கு கும்பாபிஷத்துக்கு பட்டு சேலை வாங்கி கொடுத்துருக்கான். ஆமா, எங்க ஊருக்கு கும்பாபிஷேகம் வாடான்னு சொன்னா இவன் ஐயர் கட்டுவாள்ல வேட்டி, அதை வாங்கி கொடுத்து இதை கட்டிக்கிட்டு நீ சட்டை விடாம தெரியும் ஊர் பெரிய மனுஷன் அப்படிங்கிறாமா. சார், மாமங்கிற உறவுனா அப்படி இப்படிதான் மச்சான் கிண்டல் பண்ணுவாரு. அதெல்லாம் பெருசு கிடையாது, அதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அதை தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். ஆண்டா பட்டு சேலை எடுத்து கொடுத்தா. எங்க அண்ணன் என்ன கொடுத்தாரு தெரியுமா? சின்ன அண்ணன் ரவி அண்ணன் 4 பவுன் மோதிரம் போட்டிருக்கேன் பாருங்க, 2 போட்டிருக்கேன் பாருங்க. என்ன வாங்கி கொடுத்தாரு? இவங்க 2 பேரும் பட்டு சேலை எடுத்து கொடுத்தான் இவன். ஆமா, அவன் 4 பவுன் மோதிரம் போட்டான். இதெல்லாம் பண்ணிட்டு என் சம்பளத்துல பிடிப்பாங்க. அதான் எனக்கு தெரியும். நீங்க பண்ற சேட்டை உரை எனக்கு தானே தெரியும் சார். இதெல்லாம் சொல்லுவாங்கம்மா, பண்ணுவாங்கம்மா. பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு மஞ்சள் இருக்கும். ஏன் பிச்சைக்காரன் கூட என்னைய பார்த்து காட்டுறேன். பசிக்குதுல என்ன சார் சாப்பிடுவீங்க? சோறு. சாப்பாடு தானே சாப்பிட முடியும். அடுத்தவன் காலை புடிச்சு வாடுறத விட மனைவியோட முந்தான சேலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாவிட பிடிக்க போட்டுக்க போற நைட்டி. எந்த முந்தானைய பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுமா? 3 நைட்டி மோந்து பார்த்து செத்த ஆம்பளை தெரியுமா? இங்க நிறைய கைத்தட்டல் சிரிப்பு வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம் சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தண்ணி அடிக்கிறது எவ்வளவு மன கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு ஆண்கள்லாம் தண்ணி அடிக்கிறீங்க. மன கஷ்டம்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, ஆண்களை விட பெண்களுக்கு தான் மன கஷ்டம் அதிகம். உண்மையை கைத்தடுக்கா. நாங்க நினைச்சோம்னா நீங்க தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி புருஷன் சரியில்லை, குழந்தைனார் சரியில்லை, ஏன் உங்க குடும்பமே விலகலன்னு நாங்க ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிச்சா குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, யா வாடை உனக்கு தெரியாது. ஆம்புலேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னு இருக்கும். மனைவி தயவுசெய்து குறை சொல்லாதீங்க. மஞ்சுநாதன் அண்ணா சொன்னாரு, குடும்பத்தை சிக்கனம் இல்லாத போறவ மனைவின்னு சொன்னாரு. நான் கேக்குறேன் மிஸ்டர் மஞ்சுநாதன், 1 லிட்டர் நல்லெண்ணெய் எவ்வளவு ரூபா? 1 லிட்டர் நல்லெண்ணெய் எந்த ஆண்களால் டக்குன்னு சொல்லுங்க. 5 1 2 450 அப்படின்னு சொல்ல சொன்னேன். 405 ரூபாய். 405 ரூபாய். ஓகே, 450 ரூபாய். ஓகேவா? 1 லிட்டர் நல்லெண்ணெய் 450 ரூபாய். ஓட்கா எவ்வளவு ரூபா? 210. சிக்னேச்சர் எவ்வளவு? 290. வீரன் எவ்வளவு? வீர் 180. நெப்போலியன் எவ்வளவு? நெப்போலியன் 245. விஎஸ்ஓபி எதை கேக்குற? டே நைட் எவ்வளவு? டே நைட் 155. இப்ப வர்றது இல்ல. 1848 எவ்வளவு? 1848 240 ரூபா. நல்லெண்ணெய் எவ்வளவு? நல்லெண்ணெய் உன் கை தட்டுங்கக்கா. உன கேக்குற கேள்வி சரியான சப்போர்ட் பண்ணுங்கக்கா. என்னது நான் கேக்குறேன், அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. 450 ரூபா போட்டு நான் நல்லெண்ணெய் வாங்குறேன். நீங்க ஒரு 1848 போட்டு ஒரு சரக்கு வாங்குறீங்க. எவ்வளவு ரூபா? ஒரு 300 ரூபான்னு வச்சுங்க. 300 ரூபா போட்டு நீங்க சரக்கு வாங்குறீங்க, நாங்க 450 ரூபா போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வாங்குறோம். ஏமாந்தானக்கா? அந்த 1 லிட்டர் எண்ணெயை நம்ம எத்தனை வாரங்கா யூஸ் பண்றோம்?
2 வாரமாவது பயன்படுத்துறோம்ல. 2 வாரம் பயன்படுத்தி 450 ஓவாவை நாங்க சிக்கனம் பண்றோமே. நீங்க 300 ஓவாவை குடிச்சிட்டு ஒரே நாள்ல குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துரு. என்னத்துக்கு கேக்குறேன்? ஒண்ணு இல்ல, 450 ரூபாய்க்கு என்ன வாங்குறேன், அத 1 மாசம் வீட்டுல பயன்படுத்தாம வச்சிருந்தாயினா செக்கு வாடை வந்து திருப்பி பயன்படுத்த முடியாது. இதே பாட்டில வாங்கி நான் 1 வருஷம் வீட்டுல வச்சாலும் கெட்டு போகாம இருக்கக்கூடிய ஒரே பொருள் இதுதான். தெரியுமா? பழசாக ரேட்டு கூடும், அது பழசாக ரேட்டு குறையும். ஒயின் கேள்விப்பட்டிருக்க? ஒயின் ஃபாரின்ல 1958 தயார் பண்ணப்பட்டதுன்னா 2500 ரூபா, 1992 தயார் பண்ணதுன்னா 1500 ரூபா. பழசாக இதுக்கு மதிப்பு கூட. உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? இதுல நாங்க இதுல ஆராய்ச்சி கமிட்டி தலைவரா நான் தான் இருக்கிறேன். எங்க மாப்பிள்ள தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்றது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில உறவு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எவ்வளவு சம்பாரிச்சங்கிறது முக்கியம் கிடையாது, வாழ்க்கையில எவ்வளவு சம்பாரிச்சங்கிறது முக்கியம் கிடையாது. துன்பத்துல இருக்கும் போது எத்தனை பேரை சம்பாரிச்சங்கிறது சார் வாழ்க்கையில முக்கியம். ஒரே ஒரு விஷயம் சொல்றக்கா, எல்லா பெண்களுக்கும், பெண் பிள்ளைய பெத்த அப்பா அம்மாவுக்கு ஒருபொழுது முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது. கண்டிப்பா பெத்த பொம்பளை பிள்ளை சாப்பாடு போடும். உண்மையை கை தருங்க பெண்கள்லாம். உண்மை பெத்த பொம்பளை பிள்ளை அவங்க அப்பாத்தாளுக்கு சாப்பாடு போடும், மாமா மாமியால தெருவுல விட்டுரும் சார். பெண்கள் நாங்க கட்டி ஒண்ணு இல்ல, இவ்வளவு தூரம் நீ உழைக்கிற. ஆமா, இந்த ஆம்பளை டீ போட்டு கொண்டு வந்திருக்காரு பாரு சார். போட்டது யாருனே? அண்ணன் அவர்தான், அவரே போட்டு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதாயா ஒரு ஆம்பளை மனசுங்கிறது. இதே இது அவர்கிட்ட அண்ணே காப்பி தாங்க அப்படின்னா கொடுப்பாரு. அண்ணே அது முடிஞ்சிருச்சு அப்படின்பாரு. அவ்வளவுதான், வேற தெரியுமா? என்ன என்ன சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாரு. நாங்க புருஷனை பார்த்தேன் அப்படின்னா என்ன 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 வாயா உனக்கு வெளுத்து விடுவோன்னு அர்த்தம். அப்படியா? உங்க ஊர்ல? எங்க ஊர்ல அப்படி இல்ல. அப்படின்னா சார் நான் இப்ப கேக்குறேன் சார், இவ்வளவுக்கு மனைவி சொன்னாங்களே, உங்க மனைவி உங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். சரி, அந்த காஃபில ஈ விழுந்துருது எனக்கு மட்டும். ஆமா, சரி, எப்படி திட்டுவீங்க? காப்பில ஈ விழுந்தத கொடுத்தானே ஏண்டியா அப்படி திட்டுவீங்க. இப்படிதான் திட்டுவீங்க. காஃபில ஈ விழுந்தா நீங்க இப்படிதான் திட்டுவீங்க. அதே என் மாமாவுக்கு நான் ஈ விழுந்த காஃபியை நான் கொடுத்தேன்னு வச்சீங்க, என் மாமா என்ன பார்த்து என்ன தெரியுங்களா சொல்வாரு? நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டது. இதே ஒரு பள்ளி விழுந்திருந்தா உன் புருஷனே மயங்கி இருப்பானு, குருட்டு குருட்டு சுத்தி முந்திர விழுந்திருப்பான். அப்புறம் ஏங்கா நம்மள பள்ளி விழுந்த புருஷனுக்கு கொடுப்போமாக்கா? கொடுக்க மாட்டேங்க. ஆத்தும் போதும் தெரியும் லோட்டாவில போத்து போத்துன்னு விடுவது சார். கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்ட், கட்டிங் ஆனாலும் கணவன், வாழுறவங்க பெண்ணுங்கிற உறவு சார். அது வரும்போது பூஜை கீத்த பூ எப்படி தடவை இருக்கும்? நடுவர் அவர்களே, பணமா பாசமா உண்மையான புருஷனா யார் சார்? உண்மையான புருஷனா தாலி கட்டினவன். சிறந்த புருஷனா யார்? கூட்டிட்டு வந்தவன். நல்ல புருஷனா யார் சார்? நான் தான். அவன் தான். புருஷனா யார் தெரியுமா? உடன் இருப்பவரோ, உணவு வாங்கி தரவோ, உடை வாங்கி தரவங்களா புருஷன் கிடையாது. மனைவியோட உணர்வுகளை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான புருஷன். உண்மையில கை தருங்க பெண்கள்லாம். உணர்வுகளை புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களை புரிஞ்சுக்கிற முடிஞ்சாவில நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களை தான் புரிஞ்சுக்கவே முடியுது இல்லையே. ஒண்ணு இல்ல, போன வாரம் பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு போனேன். காலிங் பெல் அடிச்சு என் பொண்டாட்டி வந்து கதவை திறந்தா. பாவம் தூக்கத்துல வந்து திறக்கிறாளேன்னு சிரிச்சு வைப்போம்னு அவளை பார்த்து அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாத்தான் இருக்குன்னு போய் படுத்துட்டா. மறுநாள் பட்டிமன்றம் முடிச்சு அதே டயத்துக்கு போனேன். சிரிச்சாத்தான் திட்டாளேன்னு சிரிக்காம இப்படியே இருந்தேன். என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பியா, அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். விடிய காலம் 3 மணிக்கு எவ்வளவு கதை திறந்து வச்சிருக்கா, அவளை பார்த்து நான் சிரிக்கிறதுக்கு. உங்களை புரிஞ்சுக்கிட்டாவில நாங்க நிம்மதியா இருக்கு. அப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். எனக்கு வேணும்னு இவருக்கு பிடிச்சிருக்கீங்க. அவர் வேணாம்னு சொன்னாரு. வேணாம் சொன்னாரோ? ஏன் முன்னாடி எப்படி அவரு வேணாம் சொல்லுவாரு? மஞ்சள் உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? ஆமா வேணும். ரவீன் உங்களுக்கு? ஐயா உங்களுக்கு வேணும். அந்த அழகு ஐயா பேரு என்ன? ஐயா பேரு நல்ல பேரு. சூப்பர். அண்ணே உங்களுக்கு மனைவி வேணுமானா? உங்களுக்குன்னு யாராவது மனைவி வேணான்னு சொல்ல முடியுமா? முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது. முடியாது. 10 மாசம் சுமக்கிறவங்க உங்களால 10 மாசம் சுமக்க முடியுமா? இது ஒண்ணு சொல்லுதுங்கய்யா பொம்பளை ஆளுங்க. 10 மாசம் சுமக்கிறேன், 10 மாசம் சுமக்கிறேன். நான் 8 வருஷமா சுமக்கிறேன். இவன் 12 வருஷமா சுமக்கிறேன். யார்ட்டையா சொல்றானா? சொல்ல மாட்டான்.
உங்க அம்மா கிட்ட இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்தேன். எப்படி இருந்தீங்க? இது மாதிரி வாயும் வயிறுமா வரலீங்க? ஒல்லியா இருந்தேன். அப்படி இப்ப இருக்கீங்களா? இது யாரு போட்ட சாப்பாடு? ஊர்க்காரங்க போட்டது. யார் பெத்த பிள்ளைக்கு நாங்க வெடிச்சு கொட்டலையா? எவளுக்கும் நாங்க ஒட்டி அழுவலையா? 6 மாசம் 10 மாசம் உட்கார்ந்திருக்கீங்களா? இதெல்லாம் யாரு போட்ட சாப்பாடு சார்? என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ண புதுசுல பிடிச்சா இருப்பா ஒல்லியா. எங்க வீட்டுல ஒத்த கதவு தான் திறந்திருக்கும். அப்படியே சிக்கி சிக்குன்னு சிம்ரன் மாதிரியே ஓடியாருவா. இப்ப 2 கதவும் திறந்திருக்கு. இப்படி ஒரு கணிச்சுக்கிட்டு வரையா. போன வாரம் மழை பெஞ்சு கதவு இறுகிருச்சு. இடையில மாட்டிக்கிட்டான். நான் கடப்பாறை விட்டு நம்பி வாடி 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 வந்துருக்கிறோம். என் மயன் சொல்ற, அப்பா அடுத்த வருஷம் கதவை எடுத்துட்டு ஷட்டர் போடுவோம்ப்பா. அம்மா அது வாட்டில போயிட்டு அது வாட்டில வீங்கிக்கிட்டே போறீங்களே. எப்படி நாங்க வீங்குறோம்னா அது பூரிப்பு, நீங்க வீங்குறீங்கன்னா அது பாதிப்பு. நிறைய பேர் சிரிக்கிறாங்க, பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க சார், நீங்க உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்களா வீட்டு வேலைக்காரியா பாக்குறீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்ப இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தட்டுக்க கைய பெண்கள்லாம் இளவரசியா எங்க அப்பா வீட்டுல வாழ்ந்தமே இளவங்காத்த கிளியா உங்க வீட்டுல ஏன் சார் வாழணும்? நீ இளவரசியா வாழ்ந்தவ அங்கே வாழ வேண்டியான இங்க என்ன எரும மாடை கட்டிக்கிட்டால கட்டிப்ப ஞாபகம் வச்சுங்க. ஆட பாசு மாடு குளத்தை கிணத்துல உள்ளினாலும் உழுவோம். எங்க அம்மா சொன்னா ஞாபகம். எங்களை கூட்டிகிட்டு போய் உழுவுறியா? அதான பிரச்சனையே. தனியா உழுவோண்டியானே. கல்யாணத்துக்கு முன்னாடி சானியா மெர்சா மாதிரி இருந்த, இப்ப எப்படி சார் இருக்க? சானியல் ரவ மாதிரி இருக்க. அப்படியா தெரியுது என்ன பார்த்தா? டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? அவன் கிட்ட பாவனா மாதிரி தானே இருக்கேன். அவன் கிட்ட வந்து பார்த்துட்டு பொம்பளை தாண்டா அப்படின்னு போயிட்டான். உங்க வீட்டுல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி இருக்கிறார்களா? அததான் கேட்டேன். வார்த்தையில கவனம் தேவை. என்னது வேலைக்காரி வச்சிருக்கீங்களான்னா வேற அர்த்தம். வேலைக்காரி இருக்கிறார்களா அப்படி கேட்கணுமோ? ஆமா. உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசம் ஆனா 12,000. அந்த மாசம் ஆனா இல்லடா, ஒரு மாசம் ஆனா 12,000. அப்ப ஒரு வருஷத்துக்கு மாசம் 12,000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1848. உன் வேலையை பூரா காட்டாத. நீ சொல்ற தம்பி, வேணாம் வேணாம். நம்ம கணக்க பிள்ளைய கேட்பான். மாசம் 12,000னா 12 மாசத்துக்கு எவ்வளவு? அப்படியே சைட்ல உட்காரு. 1,44,000 ரூபாய். ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ஓவா சம்பளம் தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வந்து புருஷனுக்கு வீட்டுக்காரியா ஆத்துக்காரியா சமையல்காரியா புள்ள பெத்து போடுற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே, என்னைக்காவது மாசம் சம்பளம் கூட எந்த பொண்டாட்டிக்கு ஒரு கேட்டுக்கமாக்கா? காலையில இருந்து சாயந்தரம் வரையும் உங்களுக்காக உழைக்கல நாங்க? அருமையான கேள்வி. அந்த அம்மா என்ன கேக்குது? வீட்டு வேலை செய்யற வேலைக்காரிக்கே மாசம் 12,000 ரூபாய் கொடுக்குறேன். ஆமா. நாங்க பொண்டாட்டி வீட்டு வேலை செய்யறோம், பாத்திரம் கழுவுறோம், துணி துவைக்கிறோம், சமைக்கிறோம், புள்ளைய பாத்துக்கிறோம், புருஷனை பாத்துக்கிறோம். இவ்வளவு வேலை செய்யறமே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தியான்னு நீ கேக்குற. நான் என்ன சொல்றேன், நாளைக்கே வேலைக்காரி வேலை பிடிக்கல போடினா போயிருவா. நீ போவியா? ரெண்டாவது கேள்வி, நாளைக்கே எனக்கு வேலை அதிகமா இருக்குன்னா 4 வேலைக்காரி வச்சுக்கிருவேன். அதுக்காக நான் 4 சார் இருமா பிரச்சனை கிளப்பிட்டா பேசிய தீர்த்தாங்கணும். நான் உங்க அம்மாவை மாமியான்னு கூப்பிடுறேன், நான் வேலைக்காரி அம்மாவை முடியுமா? நீ தான் விடுவியா? உன் தங்கச்சிய கொழுந்தியான்னு கூப்பிடுறேன். இருமா பிரச்சனை கிளப்பிட்ட வேலைக்காரி தங்கச்சிய நான் கூப்பிட முடியுமா? இதை விடுறா, சுருக்கமா நம்ம பேசிக்கிறோம்டா. பொண்டாட்டிக்கு 2 புள்ள கொடுத்துருக்கு, பாப்பா ஒரு தம்பி. பிரச்சனை கிளப்பிட்ட கேட்டதுக்கு தான் இவ்வளவு ஒன்று தெருவுக்கு ஒத்த கேள்வி தானே சார்? ஒத்த கேள்விக்கு 1000 பதில் எழுத வந்தா இந்த நடுவர். கேட்டுக்கமா, கேட்டதுக்கு தான் பதில். ஓயாத உங்களுக்காக வேலையை செஞ்சு உழைக்கலையா? உறவு வேணும்னு நினைக்கலையா? எங்க அம்மா அப்பா போகும்போது சொன்னாங்க சார், உன் கண்ணுல ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னைக்காவது எங்களை அழ வைக்காத நீங்க எங்களோட வாழ்ந்திருக்கீங்களா? இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு வந்த நாள்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலன்னு சொல்ற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். எங்க ஊர்ல ஒருத்தன் பொண்டாட்டி தினம் புருஷனை போட்டு அடிக்கிறான், அழுதுகிட்டே திடுறான். ஏமா அவன் புருஷனை அடிக்கிறான் கேட்க, எங்க அம்மா தான் சொன்னிச்சு ஆனந்த கண்ணீரை பார்க்கணும்னு. அவன் பேர ஆனந்துமா, அவனை போட்டு தினம் அடிச்சு கண்ணீரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சார்
அடிக்கிற கைதானே சார் அணைக்கும். இப்படிதாமா என் மையன்ட்ட சொன்னேன், அடிக்கிற கைதாண்டா அணைக்குங்கிறேன். அப்ப ஏங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேக்குறாமா. என் பொண்டாடி சொல்றா அப்பன மாதிரியே புள்ள உறந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஊர்ல இந்த பசங்க குட்டி பசங்க நினைக்காதீங்க. இப்ப நான் கேக்குறது பதில் சொல்லுவோம் பாரு. டேய் தம்பி, அம்மா அடிச்சாங்கன்னு வச்சுக்கேன், அம்மா தான் அடிக்கிறாங்கன்னு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு போய் அம்மாவை கட்டி பிடிச்சுப்பல்ல. கட்டி பிடிப்பியே பிடிக்க மாட்டே. நீ சொல்ற கருவாப்பையில நீ சொல்ற அம்மாவை கட்டி பிடிப்பே பிடிக்க மாட்டியடா, அப்பாவை கட்டி பிடிப்பானா சார்? அப்பா 2 சாத்தினா அப்புறம் அம்மாட்ட வருவான், அம்மா 2 சாத்தினா அப்பாட்ட போவான், 2 பேரும் சேர்ந்து சாத்தினா சித்திக்கிட்ட போயிருவான். சார் தாய்க்கு பின் தாரம்னு ஏன் வந்துச்சு தெரியுமா? அம்மா உங்களை 30 வயசு வரையும் 25 வயசு வரையும் அடிச்சு வளர்ப்பா. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கையை புடிச்சு கல்யாணத்துல சுண்டு வரல கூட அக்னியை ஏன் சுத்தி வரும் எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. தப்பிச்சு ஓடிடக்கூடாது. அதனாலதான் அடிக்கிற கை அணைக்கும்னு நான் சொன்னேன். ஒரு விஷயம் சொல்றேன், படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம் பெண் சார். பெண்ணோட அருமை தெரியாத மஞ்சுநாதனுக்கு வரக்காப்பிக்கு வக்கு இல்லாத குடும்பத்துல பொண்ணு கேட்டேன். நான் கேக்குறேன் சார், வரக்காப்பிக்கே வக்கு இல்லாத குடும்பம் நாங்க, வரக்காப்பிக்கே வக்கில்லாத குடும்பம் தெரிஞ்சு நீ போய் பொண்ணு எடுத்திருக்கியா? அப்ப நீ பச்சை தண்ணிக்கு வக்கில்லாதவன் தானே? பாத்ரூம் போகும்போது நாங்க சாக்க வச்சுட்டு பாத்ரூம் ஏன் பாத்ரூம் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுத்த நான் கேக்குறேன். எங்க அப்பா கப்பக்கால் தெரிஞ்சு ஏன் நீ கப்பக்கால் பையன் எங்க கல்யாணம் பண்ண? ஏன் சார் அங்கேதான் வரக்காப்பிக்கு வக்கல் தெரியுதுல? ஏன் சாமி நீனே விதி இல்லாம தானே அங்க போனேன். அப்புறம் என்ன வரக்காப்பிக்கு வக்கல் இல்ல? அதே வரக்காப்பி தான். ஏ சாமி காவேரி என்ன ஊர் பேர் சொல்லுங்க? காவேரி ஊர் பேர் சொல்ல மாட்டேன். காவேரி அம்மாப்பட்டி ஊருக்கு போனியா சாமி? சோறு போட்டாங்களா? அவரும் நம்பச்சா தா மொட்டு வச்சு தோசை ஒண்ணு ஊத்தி தரேன். நான் கேக்குறேன், உங்க அம்மா உனக்கு முட்டை தோசை போட்டு கொடுத்து உன்னை கூமட்டை ஆக்குனது யாரு? அவங்க அம்மா. ஆனா இன்னைக்கு வெள்ளி திரையில மிகப்பெரிய திரைப்பட நடிகரா வள வர்றதுக்கு காரணம் யாரு? எங்க அண்ணி. ஏன் சார் அவரை பத்தி சொல்லிட்டு மிகப்பெரிய நடுவரா மகாராஜா தமிழ்நாடு முழுவதும் கலக்குறீங்கன்னா அது காரணம் யார் சார்? யாரு? நான் தான். உங்க மனைவி இல்லன்னு சொல்லுங்க, சோறு கிடைக்காது. உண்மையிலே கோயிலுக்கு முன்னாடி இருந்து பேசுறேன், பொய் சொல்ல விரும்பல. நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான். உண்மையை நான் ஒத்துக்கிறேன், பொய் சொல்ல விரும்பல. சரியான ஸ்டேட்மென்ட் சார். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு, என் மனைவி வந்த பிறகுதான். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். உண்மையை ஒத்துக்கிறேன். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார், 10 போயிருச்சு சார். இந்த 2 வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டாங்க, அதனால வச்சிருக்கான். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார், 60 போச்சு சார். இந்த 10 ஏக்கர் லோன்ல இருக்கிறதுனால விற்க முடியாம வச்சிருக்கா சார். ஆனா நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டுல 20 ஏக்கர் தான் சார் இருந்துச்சு. இப்ப அவ வீட்டுல 60 ஏக்கர் இருக்கு. இதை மட்டும் நம்ம கிராமத்துல கேட்டு சொல்லுங்க, எனக்கு ஏதாவது முடிவு சொல்லுங்க சார். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவிங்கிற உறவு உங்க கூடவே வாழ்றாங்க. அவ இருக்கிறதுனால தானே போட்டு போச்சு. அத நீங்க முடிவு பண்ண கூடாது சார். 7 ஜென்மமும் நீ தாண்டி என் மனைவி நினைங்க சார். 7 ஜென்மமா இருக்கட்டும் நினைச்சா அத நீங்க முடிவு பண்ண முடியாது, கடவுள் தான் முடிவு பண்ணணும். எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி வாழணும் சார்? இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார். இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே நீங்க 3 பேரும் வரணும். நாங்க ஏன் வர்றோம்? கூட்டிட்டு போ கோபனா டிபார்ட்மெண்ட். ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது சார். ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபா காயினா 1 ரூபா காயினா நெத்தில வந்து விழும். ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபாய், மனுஷன் செத்து போனா எவ்வளவு சார்? எவ்வளவு மஞ்சிடாதா? 1 ரூபா. பொண்ணை தின்னாலும் நம்ம உடம்ப புழுதான சார் சாப்பிட போது. நார்த் இந்தியாவுல 1.25 கோடி ஒரு பிச்சைக்கார தலைமாட்டில வச்சு செத்து போயிட்டா உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தான் சொல்றேன். ஒருத்தன் செத்து கிடக்குறேன்னு வச்சுங்க, நெஞ்சில அடிச்சுட்டு அழுவறதுக்கு ஒரு உறவும், தலையில அடிச்சுட்டு அழுவறதுக்கு ஒரு உறவும், கால்ல நின்னு அழுவறதுக்கு குழந்தைகளும் எவனுக்கு இருக்கோ அவன் தான் சார் பணக்காரன். படுத்த உடனே தூக்க வரவன் தான் சார் கோடீஸ்வரன். நீங்களா படுத்த உடனே தூங்குறீங்களா? பணம் இல்லன்னா ஏழை, பணம் இல்லன்னா ஏழை, உறவு இல்லன்னா அவன் அனாதை சார். அனாதையா இருக்க விரும்புறீங்களா? கோடீஸ்வரனா இருக்க விரும்புறீங்களா? அப்பார்ட்மெண்டில் வாழ்வதல்ல வாழ்க்கை, அப்பா அம்மாவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆடி காரில் போவதல்ல வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கே போகாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. செத்ததுக்கு அப்புறம் செலவச்சு உங்க அப்பா அம்மாவுக்கு மாலை போடுறதை விட இருக்கும் பொழுது 3 வேளை சோறு போடுங்க. திராட்சை பழம் 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 40 ரூபாய். அதோடைய சுவையும் இதோடைய சுவையும் ஒண்ணுதாக்கா. ஆனா கொத்தோட இருக்கும் போது திராட்சை பழத்துக்கு தரம் எப்படி அதிகமோ அதே மாதிரி
ஒவ்வொரு உறவுகளும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அம்மாவோட அப்பாவோட மாமியோட மாமனாரோடு கூட்டு குடும்பத்தோடு வாழும் போதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தரம் அதிகம். நடுவர்களே, சிவபெருமான் குடும்பத்தை நீங்க எடுத்தீங்க. சிவபெருமானுடைய வாகனம் என்ன சார்? காளை. அம்பாளுடைய வாகனம் சிங்கம். அவங்களுக்கு 2 பிள்ளை. அறிவுக்கு 1, அழகுக்கு 1. அறிவாளி யாரு? விநாயகர். விநாயகருடைய வாகனம் என்ன சார்? மூஞ்சரு. முருகப்பெருமானுடைய வாகனம் என்னது? மயில், பாம்பு. ஒரே ஒரு விஷயம் தான் சார், சிவபெருமான் குடும்பத்தை எடுத்து வச்சீங்க, காளைக்கு சிங்கத்துக்கு ஆகாது. குழந்தைகளை நினைச்சு பாருங்க, மூஞ்சருக்கும் பாம்புக்கும் மயிலுக்கு ஆகாது. எந்த குடும்பத்தில் சகிப்புத்தன்மை இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் சகிப்புத்தன்மை இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் தான் ஒற்றுமை இருக்கும். அந்த குடும்பத்தை நேசிங்க. பணத்தை சேர்த்து வைக்காதீங்க, பணத்தை செலவு பண்ணுங்க. உறவுகளை சேர்த்து வைங்கள் என்று கூறி, பிறக்கும் பொழுது பனிக்கூடத்தை உடைக்கின்றோம், இறக்கும் பொழுது மண்பானையை உடைக்கின்றோம், வாழும் போது யார் மனதையும் உடைத்து விடாதீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.